Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு something very bad is going to happen அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. மொத்தம் 8 எபிசோடு கிட்டே எடுக்கிறது. சரி, நல்லா இருக்கு சொல்லி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த முதல் 2 எபிசோடை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, பயங்கர த்ரில்லிங்காகவும் இருந்தது. அந்த 2 எபிசோடை பார்த்துட்டு ஓகே செம்மையாக இருக்க போது போல் இந்த வெப் சீரிஸ் சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த 3ஆவது எபிசோடு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எதுவுமே இல்லை. அதாவது அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 எபிசோட் செட் பண்ண அந்த மூடு, அந்த த்ரில்லு வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது எபிசோட்லேயே மொத்தமாக உடைச்சிட்டாங்க. அங்கேயே வந்து புஷ்ஷுன்னு ஆகிடுச்சு. அப்புறம் 4th 5th எபிசோடில் வந்துட்டு இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்டு 6 7 8 அதுக்கான கன்க்ளூஷன் கிட்ட முடிச்சுட்டாங்க. ஏதோ ஒரு அளவுக்கு முடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தலாம். ஒரு பொண்ணு இருக்காங்க, நல்ல ஒரு 30 வயசான ஒரு பொண்ணு. அங்கே வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க, ஒரு 4 வருஷம் லவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்னென்னா, அவங்க பிறக்கும் போது அவங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அம்மாவை இறந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவங்க பிறக்கவே செய்வாங்க. அது என்னன்னு நீங்கள் படம் பார்த்து தெரியும். இப்போ அந்த பொண்ணை வந்து அவங்க அப்பா தான் வளர்க்குறாரு. ஒரு 15 வயசுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வந்துட்டு ஒரு 15 வருஷக்கிட்ட அவங்க பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சண்டை ஆகிடும். இப்போது வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி அவங்க 4 வருஷம் லவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்போது இந்த பையனுடைய வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஊர் எப்படின்னா ஃபுல்லாக அந்த பனி பெய்கிற அந்த இடம் ஃபுல்லாக பனியாக இருக்கும். அவங்க வீடே பெரிய வீடு. ஆனால் வீட்டில் என்ன பிரச்சனைனா, ஒரு நல்ல வெளிச்சமாக லைட்டை போட மாட்டாங்க. ஃபுல்லாக குட்டி லைட்டாக போட்டு அந்த வீடு பார்க்க இருட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மூடு செட் பண்ணுறாங்களாமா, அப்படி அந்த பேய் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த வீடை பார்க்கறதுக்கு. இப்போ அந்த வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணனுக்கு வந்து ஒய்ஃபு, அவங்கள ஒரு பையன். அவங்க இல்லாமல் இந்த பையனும் அண்ட் அவங்களுடைய லவ் பண்ண அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த வீட்டில் போவாங்க. இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ பேடாக நடக்க போகுது, ஏதோ தப்பாக நடக்க போகுது இந்த பொண்ணுக்கு வந்து திங்கிங் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே நிறைய சீன்ஸ் அமைச்சிருப்பாங்க. என்னமோ ஒரு 2 டேஸில் மேரேஜ் ஆக போகுது அந்த பொண்ணுக்கு. அவங்க வீட்டில் எல்லாம் பிரச்சனை கிடையாது, ஓகே சொல்லிடுவாங்க. பட் என்னென்னா ஏதோ ஒரு நடக்க போகுது மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அந்த பையனுடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அடிக்கடி அவங்க வந்து ஞாபக மறதி ஆகிருக்கும். இன்னும் சில வாரத்தில் வந்து இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். இப்போ அவங்க இறந்த போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க மேரேஜை முடிச்சிடலாம் சொல்லி வீட்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமிச்சிருப்பாங்க. ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பாத்ரூமுக்கு வெளியில் வந்து ஒரு கார் இருக்கும். அந்த காருக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வந்து தனியாக இருக்கும். யாருமே அப்பா அம்மா யாருக்கும் இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பையனை மட்டும் அங்கே நிற்க வச்சுட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக எங்கெங்கேயோ சுற்றுவாங்க. அப்போது நல்ல அமானுஷமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா அம்மாவில் வந்துட்டு அந்த குழந்தை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேயே வந்துட்டு எதுவுமே இல்லைன்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அதுங்கேருந்து எதுவுமே வந்து அடுத்து மூவ் ஆகாது. இப்போ வந்து மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் கிட்ட வந்து கேப் ஒன்று இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருக்கிறது தெரிய வரும். என்னென்னா, இந்த பொண்ணு வந்துட்டு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா, அந்த மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த பையன் வந்துட்டு இந்த பொண்ணை ஃபுல்லாக புரிஞ்சிருக்கணும், ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு அந்த பையன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து சாக மாட்டாங்க. அப்படி இல்லை, அந்த பையன் வந்து நிறைய பொய் சொல்லுவான், உன்னை புரிஞ்சிக்கல, ஒருகிட்ட நிறைய வந்துட்டு பொய் சொல்லி உன்னை வந்து லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த வெப் சீரிஸோட மெயின் பிளாட்டு. இது வந்து இந்த பொண்ணுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாபம் மாதிரி பரம்பரையாக வந்துட்டு இருக்குது. இதான் அந்த பொண்ணுடைய சாபம். இந்த சாபம் வந்து எங்கேருந்து வந்தது சொல்லிட்டு ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சுக்க அப்புறமேட்டு ரொம்ப பயப்படுவாங்க. இன்னும் 2 நாளில் மேரேஜ் நடக்க போகுது. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பையன் வந்து நம்ம உண்மையாக லவ் பண்ணுறானா இல்லையா இந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும். லவ் பண்ணி 4 வருஷம் ஆகுது. இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஒரு சாபம் இருக்க தெரிஞ்ச அப்புறமேட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நம்மளுடைய சோல்மேட்டாக இவன் இல்லாமல் போயிட்டா நம்ம செத்து போயிடுவோமே, இந்த ரிஸ்க் நம்ம எடுக்கணுமோ இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுவாங்க. பட் இங்கே என்ன ட்விஸ்ட்டு, ஒருவேளை குறிக்கப்பட்ட அந்த டேட்லேயும் அந்த டைம்லேயும் வந்து மேரேஜ் நடக்காமல் போயிடுச்சுன்னா இந்த பொண்ணுடைய சாபம் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு போயிடும், இந்த பையனுடைய குடும்பத்துக்கு போயிடும். ஒருவேளை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த பையன் நம்மளுக்கு ஏற்ற பையன் இல்லாமல் போயிட்டு நம்ம செத்து போயிடுவோம். ஒருவேளை மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாபம் வந்துட்டு இந்த பையனுக்கு பரவிடும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஸோ இந்த சாபம் அப்படின்ற விஷயம் வந்து இந்த பொண்ணுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயம்லாம் தெரிய வரும். அந்த பொண்ணுடைய அப்பா யார், அந்த பொண்ணுடைய அம்மா வந்து எப்படி இறந்து போனாங்க, அந்த சாபம் எப்படி வந்தது அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த 4 5 6 அந்த எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ 7 8 வந்துட்டு வேறு ஒரு கதை ஒன்று நடக்கும். என்னென்னா ஒருவேளை இந்த பையன் வந்து நம்மளுக்கான சோல்மேட் இல்லாமல் போனால் கூட இந்த பொண்ணு சாகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சடங்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். பட் அந்த வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த பையன் நம்மளுக்கான ஏற்ற பையன் தான், இவனை மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சாக மாட்டோம் அந்த பொண்ணு ரொம்ப நம்புவாங்க. நம்பிட்டு மேரேஜ் நடக்க போது கடைசி அந்த ரிங்கு மாற்ற போகிற அந்த ஒரு செயலை பார்த்து அந்த பையன் வந்து மேரேஜ் வேணான்றுவான்.
அவங்க சொன்ன டைம் முடியறதுக்கு 1 hour தான் இருக்கும். அந்த 1 hourக்குள்ளே இவங்க மேரேஜ் பண்ணியே ஆகணும். அப்படி மேரேஜ் பண்ணாமல் போனாங்க அப்படின்னா இந்த பொண்ணு சாபம் வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு போயிடும். அந்த 1 hourக்குள்ளே இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் வெப்சீரிஸ் பார்த்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பிலோ ஆவரேஜான வெப்சீரிஸ் தான். எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. இதை விட மோசமான விஷயங்கள் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அந்த கடைசி எபிசோடில் பார்த்தீங்கன்னா சம்திங் வெரி பேட் வந்து நடந்துடும். அதை பார்க்கறது ரொம்ப சம்திங்கில் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த மாதிரி படங்களை பார்க்காதவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பேடாக கூட ஃபீல் ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருந்தது. இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆரத்தில் தாண்டி இந்த லவ்னா என்ன, மேரேஜ்னா என்ன, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்ற மாதிரி நிறைய ஃபிலாசபிக்கலாக வந்து பேசியிருப்பாங்க. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணுக்கும் இருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லவ் தான் இந்த மொத்த படமும். இந்த வெப்சீரிஸோட மெயின் பிளாட் என்னென்னா, ஒரு பையனை ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எந்த அளவுக்கு லவ் இருக்கணும், அதாவது ஈரோடு ஒவ்வொரு உயிர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வரக்கூடிய யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அது எப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜோடி வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்க சாக மாட்டாங்க. ஒருவேளை ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கதை அமைச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18+ ஆன வெப்சீரிஸ் தான். நிறைய சீன்ஸ் இருக்குது. நீங்கள் 8 எபிசோட பார்ப்பீங்களான்னு தெரியாது. பட் அந்த முதல் 2 எபிசோட கண்டிப்பாக பாருங்கள். அது செட் பண்ணக்கூடிய அந்த மூடு த்ரில்லு வந்து நல்லாவே இருந்தது. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான வெப்சீரிஸ் தான். உங்களுக்கு இஷ்டம் தான் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.